Thayamma yenna Kaapaathuu. Thayamma yenna Kaapaathuu. Afternoon, this is your captain speaking. Flight information coming up. Information coming up. இன்னைக்கு நான் என்ன எல்லாம் பண்ண போறேன்? காலையில எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு சீவி சிங்காரிச்சு இங்க இருந்து ஸ்கார்பியோக்கு போறேன். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஓல்ட் ஸ்கார்பியோக்கு போறேன். அதுக்கும் பக்கத்துல இருக்கிற நியூ ஸ்கார்பியோக்கும் போக போறேன். எல்லாரும் நாடு விட்டு நாடு தான் டிராவல் பண்ணுவாங்க. ஆனா நான் ஒரு நாட்டுக்குள்ள டைமே டிராவல் பண்ண போறேன். ஓகே. ஐ தப்பான சார். என்னடா இது? பல்கேரியா என்னை விடுறதுக்கு மனசே வரலன்னு நினைக்கிறேன். கதவு ஒழுங்கா திறக்க முடியல. அப்பா வந்ததும் தெரில போறதும் தெரில. எல்லா நாளும் கட 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 கடன்னு ஓடிடுச்சு. பரவாயில்ல, இவ்வளோ நாள் பல்கேரியா இருந்தது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போனோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேவர் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் எனக்கு வீடாக இருந்த இடம் இது. தெய்வமே நல்லா இருமா, நல்லா இருக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் எங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நேரா பஸ் டிசைட் போறேன். பஸ் எடுக்கிறேன். அடுத்த லொகேஷன் நார்த் மெசடோனியா. லெட்ஸ் கோ. வெயிலோடு விளையாடி, ஹே வெயிலோடு ஒரு வாடி, ஹே வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. சரி, தங்கி இருக்கிற இடத்துல இருந்து இறங்கி வந்துட்டேன். இங்க இருந்து பஸ் இன்டர்சேஞ்ச் போகணும். இங்கிருந்து டெக்ஸி எடுத்து தான் போனோம். பிகாஸ் லக்கேஜ் எல்லாம் நிறைய இருக்கு. ஒரு சர்டன் டைம்குள்ள அங்கே போய் சேரணும். பல்கேரியாவில் டெக்ஸி எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கிராப் மாதிரி ஒரு ஆப் இங்கே இருக்கு. இதை வந்து இங்கே எல்லோ டெக்ஸின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆப் ஸ்டோர் இல்லை கூகுள் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா இந்த எல்லோ டெக்ஸி ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். மறுபடியும் சோஃபியா பஸ் இன்டர்சேஞ்ச் வந்திருக்கேன். ஆமாம், இங்கேருந்து தான் இன்னைக்கு 7 ரீல் அலெக்ஸ் போகிறதுக்கு பஸ் எடுத்து போனேன். அன்றைக்கே நான் பார்த்து வச்சுருந்தேன். பஸ் எல்லாம் வந்து இங்கேருந்து டர்க்கிக்கு போகுது, இங்கேருந்து போர்ச்சுகல் போகுது, இங்கேருந்து ஆம்ஸ்டர்டாம் போகுது. விட்டா நம்ம ஊர் சிங்கப்பூருக்கே போயிடும். ஆனால் இல்லை, சிங்கப்பூருக்கு போகல. அதனால எனக்கும் ஆசை வந்து பஸ் எடுத்து எப்படியாச்சும் அடுத்த லொக்கேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இங்கேருந்து ஒரு கோச் எடுக்கிறோம், நேராக நார்த் மெசடோனியா போய் சேர்றோம். எப்படி சதா அம்மா. இப்போ இங்கே ஒரு பிட் ஸ்டாப், ஃபர்ஸ்ட் பிட் ஸ்டாப் வந்து ஒரு 1.5 to 2 hours ஆகுது. ஸோ ஒரு பிட் ஸ்டாப் வந்திருக்கோம். பிட் ஸ்டாப்பே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு 2 hours நார்த் மெசடோனியா போய் சேர்ந்துருவேன்னு நம்புகிறேன். ஐயோ so tired. This is how a European pit stop shop looks like. Cool, huh? ஸோ கஸ்டம்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து இந்த கஸ்டம்ஸில் இப்போ நின்று பேக்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என் பேக்கையும் செக் பண்ணுவார். உள்ளுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே போகலான்னு சொல்லுவார். ஆனால் பாஸ்போர்ட்டில் சாப் குத்தலை. அது இங்கேயா இல்லை இதுக்கப்புறமானு தெரில, பார்ப்போம் அப்படின்னு. சிங்கப்பூர் மாதிரி அந்த மெஷின்லாம் இங்கே கிடையாது. இங்கே வெறும் இப்படி போகிறது தான், இந்த மாதிரி மேனுவலாக செக் பண்ணுறது தான். ஸோ ஒரு பேக்காக அவரை செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த போர்டை தாண்டி போக முடியும். அழகாக இருக்குல்ல? இந்த மாதிரி ஒரு பார்டரில் என்னையும் வேலை செய்யணும்னா நான் தாராளமாக வேலை செய்வேன். செக் பண்ணி முடிச்சுட்டாரு. நீங்களும் இந்த மாதிரி பஸ் எடுத்து போகிறீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டம் தாண்டி தான் போவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ப மாட்டீங்க, அவங்க பஸ் உள்ளுக்கே வந்து, அதாவது அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் பஸ் உள்ளுக்கே வந்து நம்ம பாஸ்போர்ட் செக் பண்ணுறாரு. நம்ம சிங்கப்பூர் மலேசியாவுக்கும் இந்த மாதிரி ஒன்று செய்யணும். பாஸ்போர்ட்டை காணும், பஸ் பாட்டுக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரில.
சார் வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸர் பஸ் டிரைவர்கிட்டே கொடுத்துட்டாரு பாஸ்போர்ட்டை. அவர் என்ன பண்ணார், மொத்தமாக எடுத்து முன்னுக்கு இருக்கிற பேசஞ்சர்கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. பேசிக்லி வி வர் பாசிங் த பீட்டன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இதான் மொத்த தடவை வாழ்க்கையில் நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருந்துருப்பாங்க. நான் கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் க்யூவில் நிற்கும் போது வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸ் டக்குனு கூப்பிட்டு இல்லை இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, டெலீட் பண்ணி சொல்லி டெலீட் பண்ண வச்சிட்டாரு. நல்ல வேலை இது ஜெயிலில் போடல. இல்லை அது ஒரு எபிசோட ஆக்கி ஜெயிலில் எப்படி நம்ம வந்து பேக் பண்ணும்போது ஜெயிலில் நம்ம எப்படி ஃபன் பண்ணுறதுன்னு ஒரு எபிசோட் செஞ்சுருப்போம். ஓகே, அடுத்த வாட்டி அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். கிளிப்பாங்க இதுக்காக நான் ஜெயிலெலாம் இருக்கணுமா? வேணாம். செம்ம தூக்கம் பஸ்ஸில். நல்லா தூங்கிட்டேன். கண்ணு திறந்து பார்த்தா ஆட்டோமன் பேரரசோட பகுதியா இருந்த நார்த் மேசிடோனியா 1912 பல்கன் போர்களுக்கு பிறகு செர்பியா, கிரீஸ் மற்றும் பல்கேரியா நடுவுல துண்டு துண்டா பிரிச்சுக்கிட்டாங்க. இரண்டாம் உலக போருக்கு பிறகு அது ஒட்டுமொத்தமா கம்யூனிஸ்ட் யுகோஸ்லாவியாவில் ஒரு குடியரசா மாறுனுச்சு. யுகோஸ்லாவியாவை விட்டு பிரிஞ்சு 1999 மெசடோனியா சுதந்திரம் அடைஞ்சது. மெசடோனியாங்கிற பேர்ல ஏன்ஷியன்ட் கிரீஸ்ல ஒரு புகழ்பெற்ற ராஜாங்கம் இருந்தது. அலெக்சாண்டர் தி கிரேட் ஆட்சியில இருந்த அந்த ராஜாங்கத்தோட பெருமையை உசுக்க பாக்குறாங்க. கிரீக் மெசடோனியாவோட நிலத்துக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு கிரீஸுக்கு ஒரே கோவம். கடைசியில இந்த தகராறு 27 வருஷத்துக்கு அப்புறம் 2018 தான் முடிஞ்சது மக்களே. பிரஸ்பா அக்ரிமெண்ட் மூலமா மெசடோனியான்னு இல்லாம நார்த் மெசடோனியான்னு பேரு சூட்டினாங்க. ஃபுல் எனர்ஜியில் இருக்கேன். ஸ்கோப்யே நார்த் மெசடோனியா வந்து சேர்ந்தாச்சு. வந்ததுலேருந்து நான் நோட்டீஸ் பண்ண என்ன விஷயம்னா, ஸ்கோப்யும் செர்பியாவும் ஒரே மாதிரி வைப்பில் இருக்கு. ஆனால் பல்கேரியா இதை விட மாடர்னாக இருந்துச்சு. அதுதான் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம். பில்டிங் வந்தாச்சு. இப்போ இந்த பில்டிங்கில் தான் நான் தங்குற அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதை போய் பார்க்க போகிறேன். பில்டிங் வெளியவே ஒரு விண்டேஜ் கார். ஐயோ, பல வருஷமாக யாருமே யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். கிரேப்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன காஞ்சி போயிடுச்சு. இதை வச்சு வேணா ஒயின் செஞ்சு குடிக்கலாம். எப்பவும் போல வலது கால் எடுத்து வச்சு தான் உள்ளுக்கு வரணும். டடையும் வந்த உடனே ஒரு பியூட்டிஃபுல்லான வீடு. ஸ்கோப்யே நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. இல்லை அப்படி சொல்லாத, ஏன்னா இதான் முதல் வாட்டி வந்திருக்கேன். பியூட்டிஃபுல் அண்ட் எஸ், திஸ் இஸ் டெஃபினெட்லி த ரூம். அந்த ஏபிஎன்பி என்ன சொன்ன மாதிரி பால்கனி இருக்கு. ரைட், இந்த வீடியோ நான் ஏபிஎன்பியில் தான் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். இதான் நம்ம ரூம். ஆனால் மற்ற ட்ரீட் மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். அவ்வளோ டயர்டாலாம் இல்லை. ஸோ இன்னைக்கு தூக்கம்லாம் கிடையாது. பேக்கெல்லாம் வச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு நேரா ஸ்கோப்பியே என்னை சுற்றி இருக்கிற இந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறேன். அலப்பற கிளப்புறோம். லெட்ஸ் கோ. மோட்டர் பைக் ரோட்ல ஓட்டி பார்த்துருக்கேன். இங்கே பசார்லலாம் ஓட்டுறாங்க. சரி, இப்போ நான் நடந்துக்கு இருக்கிற இடம் ஓல்ட் பசார்னு சொல்கிறாங்க. இது நார்த் மெசிடோனியாவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட போல. பிகாஸ் நிறைய டூரிஸ்ட் இங்கே இருக்காங்க. ஹலோ. ஓ வாவ், வாட் இஸ் தட்? Oh, it's Philip II of Macedon. Hey. A stone bridge. This is the stone bridge. This is beautiful. Macedonian flag. நான் பார்த்துட்டேன். இந்த பிரிட்ஜுக்கு கீழே அங்கே உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. I mean, oh.
இப்போ நான் தாண்டி வந்த இந்த பிரிட்ஜை தான் ஸ்டோன் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்? வெல், இந்த பிரிட்ஜ்ல இருந்து அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே ஓல்ட் டவுன், எல்லாம் பழைய பில்டிங், எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பில்டிங். அப்படியே நீங்கள் இந்த பக்கத்து வந்தீங்கன்னா இதுதான் மாடர்ன் டவுன், எல்லாமே புதுசு. அங்கே தான் நான் போகிறேன். லெட்ஸ் கோ. I wonder who that is. I believe I am standing at the city center of Skopje right now. But எதுக்கு confirmation ஒரு போர்ட் பார்த்துக்கிறேன். My goodness. சிங்கத்துக்கே சாயம் பண்ண தமிழன். என்ன அறியாமலே எனக்கு இது உள்ளுக்கு குதிக்கணும் போல தோணுது. ஆனா குதிச்சா கண்டிப்பா போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயிடும். அதனால பார்த்து ரசிக்கிறதோட நிறுத்திக்கிறேன். வாவ், என் பின்னால இருக்கிற இந்த பெரிய ஸ்டாச்சு இவர்தான் சர் சாமுவல். இவர்தான் ஸ்கோப்ஜேல இருக்கிற ஃபார்ட்ரஸ் கட்டினாராம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். உங்களில் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கான வாய்ப்பு கூட இல்லை. என்ன தெரியுமா? மதர் தெரீசா அவங்கள உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க எங்கே பிறந்தாங்க? அவங்க பிறந்தது நார்த் மெசடோனியா ஸ்கோப்ஜேல. உங்களுக்கு இது தெரியாதுன்னு எனக்கே இது இப்போ தான் தெரிய வந்துச்சு. அப்படியே இங்கே திரும்புங்களேன். இங்கே அவங்க பிறந்தனால இங்கேயே அவங்களுக்கு ஒரு மெமோரியல் கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஸ்டாச்சு கூட இங்கே இருக்கு. And the people here respect her a lot. அவரை பார்த்தாலே தெரியும். அவங்களோட டோ கூட கரெக்டாக ஸ்கல்ப் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கல்ப்சரில். அதாவது அவங்க நிறைய ஹியூமனிட்டேரியன் எய்ட் பண்ணிக்கிருக்கும் போது அவங்க அந்த டைட்டான ஷூஸ்லாம் போட்டு நடந்து அவங்க டோஸ்லாம் ஒரு மாதிரி ஓவர்லேப் ஆகிடுதாங்க. அதுதான் இது. இதுக்கப்புறம் நான் உள்ளுக்கு போய் இன்னும் மதர் தெரீசா பற்றி நிறையா பார்க்க போகிறேன். உங்களையும் நான் கூப்பிட்டு போகிறேன், வாங்க. இல்லை, எனக்கு புரியல. அப்புறம் எதுக்கு இந்த கதவு? நான் ஒரு பிரிட்ஜில் நின்னல, அது இந்த பிரிட்ஜ் தான். நான் இந்த சைடு நினைக்கிறேன். அப்போ இங்கிருந்து அந்த சைட்லாம் ஓல்ட் டவுன் சொன்ன தெரியுமா? இதுதான் அந்த ஓல்ட் டவுன். 20th செஞ்சுரியில் இந்த ஓல்ட் டவுன் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எர்த்குவேக் வந்து பல பில்டிங்ஸ் எல்லாம் அழிஞ்சிருச்சான். மறுபடியும் அதை ரீபில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி இந்த நேஷனல் தியேட்டர் இதுவும் அழிஞ்சிருச்சு எர்த்குவேக்கில். ஆனால் இப்போ அதை ரீபில்ட் பண்ணி புதுசாக வச்சுருக்காங்க. அந்த பிரிட்ஜில் நடந்து வரும்போது நம்ம பார்த்தோம். இங்கே வந்தீங்கன்னா மதர் தெரீசாவோட பிறந்ததுலேருந்து இறந்த நாள் வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மெமோரியலில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு ரெப்ளிகாவாக. நம்ம பார்க்குற இந்த ஃபோட்டோஸ், இந்த லெட்டர்ஸ், இதெல்லாமே ஒரு காப்பி தான், ஒரிஜினல் கிடையாது. பட் இருந்தாலும் மதர் தெரீசாவோட ஒர்க்கை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இங்கே வர்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். மதர் தெரீசாவையே ஒரு ரெப்ளிகாவா இங்கே செஞ்சு வச்சிருக்காங்க. நான் எல்லாமே ரெப்ளிகான்னு சொன்னல, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ரெப்ளிகா ஒரு விஷயத்தை தவிர, இங்கே இருக்கிற இந்த ஸ்கார்ஃபை தவிர எல்லாமே ரெப்ளிகா. இது அவங்க உண்மையிலே போட்டிருந்த ஒரிஜினல் ஸ்கார்ஃப். மதர் தெரீசா 18 வயசாக இருக்கும்போது எப்படி இருக்காங்க பார்க்குறீங்களா? இப்படி தான். இது அவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது கொடுத்த ஃபோட்டோ. இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து எடுத்த ஃபோட்டோ. இது அவங்க 14 வயசு இருக்கும்போது. இது மதர் தெரீசாவுடைய வீடு. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்த வீடோட ரெப்ளிகா. இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் தான் எங்கேயோ இருந்திருக்காங்க.
yenna kaapaathuu. மதர் தெரேசா மெமோரியலில் இருக்கும்போது அந்த earthquake பற்றி நான் சொன்னேன்ல, அந்த earthquake வந்து 1963ல் விடிய காலையில் 5:17 நடந்துச்சு. அது நடக்கும்போது 80% ஆஃப் த சிட்டி வாஸ் டிஸ்ட்ராய்ட். நிறைய பேர் தூக்கத்திலே உயிரிழந்துட்டாங்க. எனக்கு எப்படி இந்த 5:17ங்கிற டைம் தெரியும் கேட்குறீங்களா? அந்த earthquake நடக்கும்போது இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய கிளாக் டான் அந்த டைமில் நின்று இருக்கு. அதை தான் நான் பார்த்துக்கிருக்கேன். அன்னைக்கு நின்ன கடிகாரம் இன்ன வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதை அப்படியே வச்சிருக்காங்க. அதனாலேயே மெசடோனியால ஒரு சேயிங் இருக்காங்க, that Skopje died in its sleep. Thank you. There you go. Oh, you know me and my sweet tooth. இந்த மாதிரி டோனட் எல்லாம் பார்த்தா உடனே வாங்குவேன். சுட சுட donut with chocolate sauce and powdered sugar. இதெல்லாம் வந்து இதுக்கு சரியாகாது. இப்படி எடுத்து இப்படி சாப்பிடணும். டோனட் நல்லா கிறிஸ்பியா இருக்கு, சாக்லேட் இனிப்பா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் அப்படியே இந்த வியூவை ரசிச்சுக்கிட்டு டிசர்ட் சாப்பிட போறேன். நீங்களும் ரசிங்க. இந்த பாட்டு ஒரு குத்து போடுவோமா? பிரில்லியன்ட் வெதர். சாப்பிட்டாச்சு, ஒரு ஆட்டத்தை போட்டாச்சு. நார்த் மெசடோனியாவோட இனப்பெருப்பை பார்த்தீங்கன்னா சுமார் 60% மெசடோனியர்கள், 24% அல்பேனியர்கள். மீதி எல்லாருமே டர்க்ஸ், ரோமாஸ், பாஸ்னியாக்ஸ், பிளாக்ஸ், கிரீக்ஸ் அண்ட் இஜிப்ஷியன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியர்கள் நாம் எப்படி சிங்கப்பூரில் இருக்கோமோ அதே மாதிரி மலேசியா, கனடான்னு அந்த மாதிரி அல்பேனியர்களும் நார்த் மெசடோனியாவில் அவங்க பூர்வீக நாடை விட்டு குடியேறி இருக்காங்க. அல்பேனியர்கள் கொசோவோ, மாண்டினிக்ரோன்னு மற்ற நாடுகள்லையும் வாழ்கிறாங்க. What's this? Oh, local? Turkish? 700 dirhams, 11 euros. 11 euros. Oh, wow. உங்களுக்கு ஸ்மெல் பண்ண முடியுதான்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு. மெசடோனியாவில் ஒரு விண்டேஜ் கடையில் நின்று ஃப்ரெஷ்ஷான பொமக்ரேனட் ஜூஸ் குடிக்க போகிறேன். Cheers. ஹாய், நாங்கள் சேஸ் பண்ணுவோம். நான் ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கிறேன். ஹலோ. Hello. I'm from Singapore. Where are you guys from? Where are you from? Türk, Kemal Turan. Turkey. How do you guys? Türkiye, do you guys Kemal speak Turan. English? Singapur'a selam. Yes. Çok selam. Ne diyelim? What is he saying? Aynı Turkish. Oh, all of you speak Turkish. Yeah. Alright. Watch basın. Yes. Hello. Hi guys. Hi. How are you? Very good. How are you? Oh. What a vibe. நான் சொன்னல vibe. இதுதான் vibe. See the color of the onion.
fresh. That's a big green chili. எவ்வளோ பெருசாக இருக்குது. That should be enough. Okay. That's a good amount. Okay, 2 packets of rice. Good. Next is G. 1 kilo. 1 Kilo. 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 No kilo. Yes. 1 kilo. Enno kilo. 1 kilo. Thank you. 1 கிலோக்கு ப்ரான் வாங்கியிருக்கேன். நல்லா ப்ரான் பிரியாணி செஞ்சு மலை மேலே உட்காந்து மூச்சு முட்டை சாப்பிட போகிறேன். லெட்ஸ் கோ. தயிர் ரொம்ப முக்கியமான விஷயம். தயிர் சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு நான் போகிறேன். நார்த் மெசடோனியாவில் இருக்கிற கிரிஸ்லி இக்லூஸ்க்கு போகிறேன். கிரிஸ்லி இக்லூஸ் வந்து மலை மேலே இருக்குது. மவுண்டன்ஸில் இந்த ஃபாரஸ்ட்க்கு நடுவில் இருக்கான். அங்கே ஒரு 4-5 இக்லூஸ் தான் இருக்கும். சுற்றி கடை இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. நேச்சராக இணைஞ்சு வாழலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் பசிக்கும் இல்லையா, நானும் மனுஷன் தானே. ஸோ நாளைக்கு சமைக்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஜாமான்லாம் வாங்கலான்னு வந்திருக்கேன், க்ராசரிஸ் வாங்குறதுக்காக. நாளைக்கு போகிற இடமும் ஸ்பெஷல், சமைக்க போகிற டிஷ் அதை விட ஸ்பெஷல். சொல்லுவா நாளைக்கு நான் சமைக்க போகிறது, அதுவும் காட்டுக்கு நடுவில் கிரிஸ்லி இக்லூஸில் நான் சமைக்க போகிறது ப்ரான் பிரியாணி. இன்னைக்கு என்னப்பா செலவாச்சு? டேக்ஸி எடுத்து பஸ் ஸ்டேஷன் போனதுக்கு 44 வெள்ளி தான். அங்கேருந்து பஸ் எடுத்து ஸ்காப்பியோ போனதுக்கு 140 வெள்ளி 4 பேருக்கு. ஸ்காப்பியோவில் தங்கின அகாமடேஷன் 135 வெள்ளி தான் 4 பேருக்கு. அங்கே சாப்பிட்ட ஃப்ரைட் டோனட் 1 வெள்ளி 80 காசு, குடிச்ச பொமக்ரேனட் ஜூஸ் 1 வெள்ளி 20 காசு, ப்ரான் பிரியாணி செய்ய வாங்கின ஐட்டம் 40 வெள்ளி. போச்சு. Thayamma yenna Kaapaathuu. Thayamma yenna Kaapaathuu. Afternoon, this is your captain's speaking. Just a little flight information coming up. Information coming up. Thayamma yenna Kaapaathuu.